ஈரான் இஸ்ரேல் இடையே பல மாதங்கள் போர் நடந்தது. அப்போது இந்தியா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் தனது ஆதரவை தெரிவிக்கவில்லை, மௌனம் காத்தது. இதற்கு பின்னால் பெரிய ராஜதந்திரம் ஒளிந்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். இரண்டு பக்கமும் உறவுகள் பாதிக்காமல் தனது முக்கியமான பொருளாதார நலன்களை பாதுகாக்க இந்தியா விரும்பியது. இந்தியாவின் ஒரு சிறிய தவறு கூட சுமார் 57,488 கோடி மதிப்பிலான வர்த்தகத்தை சிக்கலுக்குள்ளாக்க கூடாது என்று அமைதி காத்தது. ஈரானுடனான இந்தியாவின் வர்த்தகம் $1.68 பில்லியன் மதிப்புடையது. இஸ்ரேலுடன் இது $5 பில்லியன் உள்ளது. இக்கட்டான சூழலில் 2 படகுகளில் இந்தியா பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்தியாவிற்கு எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இந்தியா சாபர் துறைமுகத்தில் முதலீடு செய்துள்ளது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வளர்ந்து வருகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுடனும் அதன் உறவுகளை கட்டிக்காக்க வேண்டிய சூழலில் உள்ளது. ஏன் இந்தியா ஈரானின் சாபர் துறைமுகத்தில் முதலீடு செய்திருக்கிறது என்ற கேள்வி எழலாம். சீனாவின் ஒரே பாதை ஒரே மண்டலம் திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானின் குவாதர் நகரில் உள்ள துறைமுகத்தை நிர்வகித்து வருகிறது. இதன் மூலம் வளைகுடா நாடுகள், மத்திய ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுடனான கடல்வழி சரக்கு போக்குவரத்தை சீனா அதிகரித்து வருகிறது. சீனாவுக்கு போட்டியாக குவாதர் துறைமுகத்தில் இருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரானின் சாபர் துறைமுகத்தை இந்தியா குத்தகைக்கு எடுத்துள்ளது. பிரதமர் மோடி 2016ஆம் ஆண்டு ஈரான் சென்றிருந்த போது இரு நாடுகளிடையே சாபர் துறைமுக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் வழியாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு சாலை மார்க்கமாக சரக்குகளை அனுப்ப முடியும். ஆனால் பாகிஸ்தான் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் ஈரானின் சாபர் துறைமுகம் வழியாக மத்திய ஆசிய நாடுகள், ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளுக்கு சரக்குகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அந்த நாடுகளில் இருந்து இயற்கை எரிவாயு, கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. சாபர் துறைமுகத்தால் 30% அளவுக்கு போக்குவரத்து செலவு குறைகிறது. சாபர் துறைமுகத்தில் முதலீடுகள் மற்றும் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில்நுட்ப உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவின் பாஸ்மதி அரிசியை இறக்குமதி செய்யும் முக்கியமான நாடு ஈரான். இது தவிர வேறு சில பொருட்களும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் செய்யப்படுகின்றன. சாபர் துறைமுகத்திலும் இந்தியா பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளது. மத்திய ஆசியாவுக்கான அணுகலுக்கு இது முக்கியமானது. இந்த வர்த்தகத்தில் ஏற்படும் எந்த ஒரு எதிர்மறையான தாக்கமும் இந்தியாவின் ஏற்றுமதியாளர்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் விவசாய துறைகளில் இஸ்ரேலுடன் இந்தியா வலுவான உறவுகளை கொண்டுள்ளது. இஸ்ரேல் இந்தியாவுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை வழங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது முக்கியமானது. இந்த விஷயத்தில் எந்த வகையான பிளவு ஏற்பட்டாலும் அது இந்தியாவின் திறன்களை பாதிக்கலாம். இந்தியா இரு நாடுகளுடனும் $6.68 பில்லியன் அளவிற்கு வர்த்தகம் செய்து வருகிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஹர்முஸ் ஜலசந்தி ஒரு முக்கிய தடையாக உள்ளது. இந்தியா தனது எண்ணெய் தேவைகளில் பெரும்பகுதியை மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்த பாதையை சீர்குலைப்பது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாகும். அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகள் மற்றும் விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கலாம். இந்தியா தனது எரிசக்தி விநியோகங்களை பன்முகப்படுத்த முயற்சிக்கிறது. இந்த துறைமுகம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது. இது பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு வர்த்தகம் மற்றும் இணைப்பை வழங்குகிறது. ஈரான் இஸ்ரேல் மோதல் அதிகரித்தால் சாபர் திட்டத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கலாம். இது இந்தியாவின் பிராந்திய இணைப்பு திட்டங்களை பாதிக்கும். இராணுவ வன்பொருள், உளவுத்துறை மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் இந்தியாவின் முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது. இந்த உறவுகள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானவை. வளைகுடா நாடுகள், குறிப்பாக ஈரான், இந்திய தேயிலையை அதிகம் வாங்குகிறது. இந்த மோதல் இந்திய தேயிலை ஏற்றுமதியில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் கடல் வழிகள் தடைப்பட்டு வர்த்தகம் தடைப்படும். இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு இழப்பு ஏற்படும். பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றங்கள், அதிக கப்பல் செலவுகள், அதிக காப்பீட்டு பிரீமியங்கள் மற்றும் பாதுகாப்பற்ற போக்குவரத்து வழிகளுக்கு வழிவகுக்கும். இது இந்திய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி இரண்டையும் அதிக விலை கொண்டதாக மாற்றும். இது பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் வர்த்தகத்தை பாதிக்கும். இந்தியாவின் கொள்கை இந்த பிராந்தியத்தில் மிகவும் முக்கியமானது. இதன் பொருள், இந்தியா எந்த ஒரு தரப்பையும் நேரடியாக ஆதரிக்கவோ அல்லது வெளிப்படையாக எதிர்க்கவோ இல்லை. மாறாக நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.